அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 97 மானம். குறள் 961. இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல். இதன் பொருள், இன்றியமையாத சிறப்பை உடைய செயல்களே என்றாலும் தமது தகுதிக்கு குறைவான செயல்களை செய்தல் கூடாது. குறள் 962. சீரினும் சீரல்ல செய்யாரே சீரொடு பேராண்மை வேண்டுபவர். இதன் பொருள், பெருமையையும் பேராண்மையையும் விரும்புகின்றவர் புகழ் தேடும் வழியிலும் குடிப்பெருமைக்கு ஒத்துவராத செயல்களை செய்ய மாட்டார். குறள் 963. பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. இதன் பொருள், செல்வம் பெருகிய காலத்தில் ஒருவனுக்கு பணிவு வேண்டும். செல்வம் குறைந்து சுருங்கும் வறுமையுள்ள காலத்தில் பணியாத உயர்வு வேண்டும். குறள் 964. தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. இதன் பொருள், நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் தம் உயர்ந்த நிலையை விட்டுவிட்டு தாழ்ந்தால் தலையிலிருந்து விழுந்த மயிருக்கு சமமாக கருதப்படுவர். குறள் 965. குன்றின் அணையாரும் குன்றுவர், குன்றுவ குன்றி அணைய செயின். இதன் பொருள், மலை போல் உயர்ந்த நிலையில் உள்ளவரும் தாழ்வுக்கு காரணமான செயல்களை ஒரு குன்றிமணி அளவு செய்தாலும் தாழ்ந்து போய்விடுவர். குறள் 966. புகழ் இன்றால் புத்தேல் நாட்டு உய்யாதால் என்மற்று இகழ்வார்பின் சென்று நிலை. இதன் பொருள், மதிக்காமல் தம்மை இகழ்பவர் பின்னே சென்று வாழும் வாழ்வு ஒருவனுக்கு புகழும் தராது, தேவருலகிற்கும் கொண்டு செல்லாது. வேறு என்னதான் தரும் அது? குறள் 967. ஒட்டார் பின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. இதன் பொருள், பகைவர் பின்னே சென்று ஒருவன் வாழ்வதை விட அவன் அழிந்தான் என்று பேசப்படுதலே நன்று. குறள் 968. மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெரும் தகைமை பீடு அழிய வந்த இடத்து. இதன் பொருள், ஒருவனுடைய பெருந்தகைமை தன் சிறப்பு கெட நேர்ந்தபோது அவன் உடம்பை மட்டும் காத்து வாழும் வாழ்க்கை சாவாமைக்கு மருந்து ஆகுமோ? குறள் 969. மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். இதன் பொருள், தன் உடம்பிலிருந்து மயிர் நீங்கினால் உயிர் வாழாத கவரிமானை போன்றவர் மானம் அழிய நேர்ந்தால் உயிரை விட்டுவிடுவர். குறள் 970. இழிவரின்
வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு. இதன் பொருள், தனக்கு இழிவு வந்தால் வாழாத மானம் உடையோர் புகழை உலகத்தார் தொழுது போற்றி பாராட்டுவர். அதிகாரம் 98. பெருமை. குறள் 971. ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை இழி ஒருவர்க்கு அஃதிறந்து வாழ்தும் எனல். இதன் பொருள், ஒருவனுக்கு பெருமை தருவது அவனுடைய உள்ளத்தின் ஊக்க மிகுதியே. சிறுமை தருவது அந்த ஊக்கம் இல்லாமலே வாழலாம் என எண்ணுவது. குறள் 972. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இதன் பொருள், பிறப்பால் எல்லா உயிர்களும் ஒன்றே. அவரவர் செய்யும் தொழிலின் வேறுபாட்டால் சிறப்பும் தன்மையும் வேறுபடுகின்றன. குறள் 973. மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். இதன் பொருள், மேல் நிலையில் இருந்தாலும் உயர்ந்த பண்பு இல்லாதவர் மேலானவர் அல்லர். கீழ்நிலையில் இருந்தாலும் இழிந்த குணம் இல்லாதவர் கீழ்மக்கள் அல்லர். குறள் 974. ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. இதன் பொருள், மனக்கட்டுப்பாடு கொண்ட கற்புடைய மகளிரைப் போல ஆடவரும் தம் மனத்தை தாமே கட்டுப்படுத்தி வாழ்ந்தால்தான் பெருமை உண்டாகும். குறள் 975. பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். இதன் பொருள், பெருமை உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை முறையாக செய்து முடிப்பர். குறள் 976. சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணிக் கொள்வோம் என்னும் நோக்கு. இதன் பொருள், பெரியவரை போற்றி துணையாக கொள்வோம் என்னும் எண்ணம் தாழ்ந்தவர் உள்ளத்தில் இருக்காது. குறள் 977. இறப்பே புரிந்த தொழில்தாம் சிறப்பும்தான் சீரல்லவர் கண் படின். இதன் பொருள், சிறப்பான நிலையும் கூட அதற்கு பொருந்தாத கீழ் மக்களுக்கு கிடைக்குமானால் அவர்கள் வரம்பு மீறி செயல்படுவது இயற்கை. குறள் 978. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. இதன் பொருள், பெருமை உடையவர்கள் என்றும் பணிவோடு இருப்பர். சிறுமை குணம் உடையவர் எப்போதும் தம்மையே புகழ்ந்து கொள்வர். குறள் 979. பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். இதன் பொருள், பெருமை பண்பு ஆணவம் இல்லாதது. சிறுமை பண்பு ஆணவத்தின் எல்லைக்கே போய்விடுவது. குறள் 980. அற்றம்
மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். இதன் பொருள், பெருமை பண்பு பிறருடைய குற்றத்தை மறைக்கும், சிறுமையோ பிறருடைய குற்றத்தையே எடுத்து சொல்லிவிடும். அதிகாரம் 99 சான்றாண்மை. குறள் 981. கடன் என்ப நல்லவை, எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. இதன் பொருள், கடமை இவை என்று அறிந்து சான்றாண்மை மேற்கொண்டு நடப்பவர்க்கு நல்லவையெல்லாம் இயல்பான கடமை என்று கூறுவர். குறள் 982. குணநலம் சான்றோர் நலனே, பிற நலம் என் நலத்து உள்ளதூம் அன்று. இதன் பொருள், நல்ல பண்புகளே சான்றோர்க்கு அழகாகும், வேறு எந்த அழகும் அழகல்ல. குறள் 983. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையொடு 5 சால்பு ஊன்றிய தூண். இதன் பொருள், அன்பு பழிக்கு நாணுதல், உலகத்தோடு ஒத்து வாழ்தல், இரக்க குணத்தோடு இருத்தல், உண்மை பேசுதல் ஆகிய 5ம் சான்றாண்மையை தாங்கும் தூண்களாகும். குறள் 984. கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. இதன் பொருள், தவம் என்பது கொல்லாமை என்னும் சிறப்பினை கொண்டது. சான்றாண்மை என்பது பிறர் செய்த தீமையை பெரிதுபடுத்தி சொல்லாமை என்னும் சிறப்பினை கொண்டது. குறள் 985. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. இதன் பொருள், திறமை உடையவரின் மிகப்பெரிய திறமை பணிந்து நடப்பதே. அதுவே சான்றோர் தம் பகைவரையும் நண்பராக மாற்றும் கருவியாகும். குறள் 986. சால்பிற்கு கட்டளை யாதெனின், தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். இதன் பொருள், ஒருவரிடம் உள்ள சான்றாண்மைக்கு உரைகள் எது என்றால், தம் தோல்வியை தம்மை விட தாழ்ந்தவரிடத்தில் ஒத்துக்கொள்வதாகும். குறள் 987. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இதன் பொருள், தமக்கு தீமை செய்தவர்க்கும் நன்மையே செய்யாவிட்டால் சான்றாமையினால் என்னதான் பயன்? குறள் 988. இன்மை ஒருவர்க்கு இழிவன்று, சால்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின். இதன் பொருள், சான்றாண்மை என்னும் மன உறுதி இருக்குமானால் ஒருவருக்கு வறுமை இழிவை தராது. குறள் 989. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இதன் பொருள், சான்றாண்மை கடலாகவே இருப்பவர் உலகமே அழியும் காலம் வந்தாலும் தம் நிலையிலிருந்து மாறமாட்டார். குறள் 990. சான்றவர்
சான்றாண்மை குன்றின் இருநிலம்தான் தாங்காது மன்னோ பொறை. இதன் பொருள், சான்றோர்கள் தம் பண்பிலிருந்து தவறினால் இவ்வுலகம் தன் பாரம் தாங்காமல் அழியும். நன்றி, வணக்கம்.